நடிகை ஓவியா கலவாணி அப்படிங்கிற திரைப்படம் மூலமா அறிமுகமான அவங்க ஹீரோயினா தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை நடிக்கணும், பெரிய மார்க்கெட்டை எட்டணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் போக போக அவங்களோட திரைப்படங்கள் ஒவ்வொன்றா சுமாரா போன காரணத்தினாலேயே கிடைச்ச ஒரு ரோலையே சூப்பரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச கிளாமரான ரோல்கள் எல்லாம் பண்ணாங்க. சுந்தர் சியோட கலகலப்பு திரைப்படமா இருக்கட்டும், யாமிருக்க பயமே திரைப்படமா இருக்கட்டும், ரெண்டுலயுமே நம்ம ஓவியா பயங்கரமான கவர்ச்சி எல்லாம் காமிச்சு கிளாமரா நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஜோடியா நடிக்கிற ஹீரோ ஓரளவுக்கு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அதுக்கும் இப்போ பங்கம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா எந்த கேரக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, ஹீரோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தன்னோட பாத்திரம் வெயிட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இதனுடைய விளைவு அப்புக்குட்டி ஏற்கனவே மன்னாரு, அழகர் சாமியின் குதிரை இந்த திரைப்படங்கள் எல்லாம் ஹீரோவா நடிச்ச அவரு இன்னொரு திரைப்படத்துல சுழியம் அப்படிங்கிற திரைப்படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. அவருக்கு ஜோடியா ஓவியா நடிக்கிறாங்க. முன்னாடி இந்த திரைப்படத்துல அப்புக்குட்டி தான் ஹீரோ அப்படின்னு சொன்ன போது அவர் ஒரு காமெடி நடிகராச்சே அப்படின்னு யோசிச்சவங்க இவங்களோட கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் கண்டிப்பா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரேம்ஜிக்கு காம்படிஷன்னா டேனியல் கிரைக். பிரேம்ஜி பார்த்தீங்கன்னா கூட ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தான் இருப்பார். ஸோ அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ன்றதுனால